இன்றைக்கி எங்கள் வீட்டில் தக்காளி சட்னி தான் வச்சேன். எப்படி வைக்கலான்னு வாங்க பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 3 பல் பூண்டு, ஒரு மிளகாய், ஒரு வத்தல். நான் இன்றைக்கி கொஞ்சம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன், நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சு தக்காளி பழம் போட்டுக்கலாம். நான் 3 தக்காளி பழம் சேர்த்துருக்கேன். தக்காளி லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் பெருஞ்சீரகம், கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் நல்ல மிளகு, அதுவும் கொஞ்சம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் துருவின தேங்காய் போட்டு அரைச்சிக்கோங்க. தேங்காய் வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம தாளிப்புக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கோங்க, கருவேப்பிலை. அப்புறம் நம்ம அரைச்சி வச்சு பேஸ்ட்டையும் உள்ளே போட்டு நம்ம தேவைக்கு ஏற்றப்பல தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி அதிகமாக ஊற்ற வேண்டாம், கம்மியாக ஊற்றிக்கோங்க. லைட்டாக கொதித்த மாதிரி முறை பொங்கி வரும், அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி தோசை தான் சுட்டேன். தோசை, இட்லி எல்லாத்துக்குமே இந்த சட்னி சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு தோசையை சுட்டு நம்ம ஆதோ பிள்ளைக்கு கொடுத்தாச்சு. அதுவுமா சட்னி எப்படி இருந்துச்சு? சூப்பரா சுவையா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோன்னு நாளைக்கு பார்க்கலாம். டாடா, பாய்.